ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அனுபவம் புதுமை சேனல் வந்து என்னுடைய சேனல் இல்லைங்க, நம்மளுடைய சேனல். நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம இந்த சொசைட்டிக்கு சில அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அதனால் இது நம்மளுடைய சேனல் தான் இல்லைங்களா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ, அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய கருத்துக்களை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லை என் கருத்துக்கு மாறுபட்டு எதனா சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது இன்னையோட அனுபவம் புதுமை சேனல் கண்டென்ட் வந்து மனிதரில் எத்தனை நிறங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்ல வந்தது வந்து நிறங்கள் நான் மெயின் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வச்சியோ, டார்க்கு, ஃபேரு, ப்ரௌனு அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கடவுளோட படைப்பு. அதை வச்சு நம்ம ஒன்றும் யூஸ் கிடையாது. ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி சோல் இருந்தால் தாங்க ரியல் பியூட்டியே அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த நிறத்தை பற்றி நான் பேச வரல. நம்ம சொசைட்டியில் நம்ம மீட் பண்ணுற மக்கள் வந்து நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டராக தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். 4 பேருமே ஒரே எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறோம் இல்லைங்களே. ஒவ்வொருத்தரோட கருத்து வேறுபாடாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே அத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்கும்போது சொசைட்டியில் நம்ம கேட்கவே தேவையில்லை. விதவிதமான முகங்களை இப்போ நான் பார்க்கலாம். விதவிதமான நிறங்கள் கொண்ட மனிதர்களை பார்க்கலாம். நிறங்கள்லாம் நான் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுகிறேன். உடல் தோல் பற்றி நான் பேசலைங்க, நிறத்தை பற்றி நான் பேசலை. பார்க்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம வீடே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாங்க. 4 விதமான மக்கள் இருக்காங்க சொல்லி நான் 4 விதமாக அதை நான் வந்து ஆண் பால் பெண் பால் அப்படிலாம் சொல்லலை. 4 பேர் ஹியூமன் பீயிங் ஜென்ரலாக சொல்லிக்கலாம். 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் 4 விதமான இவங்க 4 பேரையும் 4 விதமான கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது முதல் கேட்டகரி வந்து பொதுநலவாதி. அவர் வந்து எப்படின்னாக்கா தான் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ட்ரீட் பண்ணுவார். ஒரே கண்ணோட்டத்தோடு தான் மக்கள் எல்லாரையும் பார்ப்பாங்க. தான் வீட்டு மக்களுக்கு என்ன துயரம் நேர்ந்தால் என்ன ரெமெடி பண்ணுவாங்களோ அதே இதுதான் மற்றவங்களுக்கு தனக்கு தெரிய வந்தால் மற்றவங்களுக்கும் ஓடி போய் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து கண்டிப்பாக பொதுநலவாதிங்க தான். இந்த பொதுநலவாதிங்க பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மிங்க சொசைட்டியில். இந்த பொதுநலவாதி கேரக்டர் நிறைய இருந்தாங்கன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம நாடு நல்லாயிருக்கும். எந்த ஒரு குற்றங்கள், களவுகள், ஏன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்குது இல்லையா, அதெல்லாம் நடக்காமல் இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பொதுநலவாதிங்க பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 50% வச்சுக்கலாம். 50%. அடுத்த கேட்டகரி நான் வரேன். நான் சொன்ன 4 விதமான மக்கள், வீட்டில் இருக்கிற மக்களை வரைக்குமே நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொசைட்டிக்கும் சம்மந்தப்படுத்திக்கலாம். அப்புறமா இப்போ செகண்ட் கேரக்டரை கொண்டு வரேங்க. இந்த கேட்டகரி எப்படின்னாக்கா தன் குடும்பம், தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறது, தன் குடும்பம் தான் மட்டும் நல்லா வாழணும், அந்த மாதிரி கேரக்டர். பக்கத்தில் நம்ம அக்கா தங்கச்சியாவது அண்ணன் தம்பியாவது அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் வரைக்கும் நல்லா இருக்கும். ஐ ஷுட் பி த நம்பர் 1. மற்றவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு போகிற ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நம்ம என்ன சொல்லலாம்? சுயநலவாதி அப்படி சொல்லலாங்களா? எஸ், அவங்கெல்லாம் சுயநலவாதி தான். சுயநலவாதி கேரக்டர். ஓகே, இப்போ 3வது கேரக்டருக்கு வரலாம். 3வது கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நல்லவர் யாருமே இருக்க முடியாது. ஓ மை காட், அவர் ரொம்ப சூப்பர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் சொன்னார்னா செஞ்சு காட்டிடுவார். அவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய வாக்கு ஒவ்வொன்றும் செயலில் கொண்டு போய் முடியும். அந்த மாதிரிலாம் ஒரு பேர் எடுத்தவங்க. அதாவது உலகத்துக்கு, சொசைட்டிக்கு ஒரு மாஸ்க்கு, வீட்டுக்குள்ளே ஒரு மாஸ்க்கு போட்டு திரியிறவருங்க.
இதை வந்து இவங்கள கண்டுபிடிக்கிறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிஜமாவே சொல்கிறேன். இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறீங்களா? அதாவது இவங்களாம் பசுத்தோல் போத்திய புலிகள். புலி கூட சொல்ல மாட்டேங்க நான். புலி வந்து ஒரு ஒரு கிரேட் அனிமல் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அப்படியேப்பட்ட புலியை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட நான் சேர்க்கவே மாட்டேன். அதாவது பசுத்தோல் போத்திய நரி, குள்ள நரி சொல்லலாம். அதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்த கேரக்டர் உடைய மனிதர்களுக்கெல்லாம். எப்படி நல்லா வந்து ஊர்லெல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா பக்கம் எந்த பக்கம் தனக்கு நல்லா சாதகமாக அமைதோ அதெல்லாம் தனக்கு வேண்டியதெல்லாம் சுரண்டிக்கிட்டு முழு பூசணிக்காய் இருக்கு பாருங்க, அதை சோத்துக்குள்ளே மறைச்சு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு எக்ஸ்போஷர் இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தாங்க இந்த கேரக்டர். இவங்களை நம்ம என்ன பேர் சொல்லலாம் இவங்களுக்கு? ஃபஸ்ட்டுக்கு வந்து பொதுநலவாதி, பொதுநலம் கருதுபவர் சொல்லிட்டோம். செகண்ட் வந்து சுயநலவாதி சொல்லிட்டோம். இந்த கேரக்டருக்கு நம்ம என்ன சொல்லலாம்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நானும் சொல்கிறேன் சிலது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க கமெண்ட்ஸில். இந்த கேரக்டர் வந்து சுயநலவாதியிலும் சேர்த்துக்க முடியாது, பொது நலவாதியில் கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஊருக்கு மட்டும் சும்மா ஒரு பேஜ், ஒரு போஸ், ஒரு மாஸ்க் அப்படி போட்டுட்டு வாழ்ந்துட்டு வீட்டுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி டைப்பு. இவங்களை நம்பவே கூடாதுங்க. இந்த டைப் கேரக்டர் நம்ம என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? பசுத்தோல் போத்திய நரி அப்படி சொல்லிக்கலாம். குள்ளநரித்தனம் உள்ள குணமுடையவங்க அப்படி சொல்லலாம். துரோகி அப்படி சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு நிறைய சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சுயநலவாதியை கூட நம்பிடலாம். அவனால் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு போகிறான். நம்மளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, நம்மளை ஏமாற்ற மாட்டான். ஆனால் இந்த டைப் இருக்குது பாருங்கள், இந்த டைப்பு மற்றவங்களை சூறையாடுறது, ஏமாத்துறது, நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரும் ஏமாற்றி அபகரித்து தான் மட்டும் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து பெரிய மனுஷன் மாதிரி ஒரு உலகத்துக்கு எக்ஸ்போசர் கொடுக்கறது. இந்த மாதிரி கேட்டகரி இவங்க. ஸோ இது ஒரு கேரக்டர். தேர்ட் கேரக்டர் நான் சொல்லிட்டேன். ஃபோர்த்து கேரக்டர் எடுத்துக்கலாமே. அந்த ஃபோர்த்து கேரக்டர் எப்படின்னாக்கா, அந்த கேட்டகரியில் வர பீப்புளெலாம் எப்படின்னா, அவங்களுக்கு இந்த தான் பிறந்த வீட்டை பற்றி, தன் வீடை பற்றி கவலை கிடையாது, தன் வீட்டு மக்களை பற்றி கவலை கிடையாது, சொசைட்டி பற்றி கவலை கிடையாது, அவங்கள பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இது எந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எந்த விதமான மக்கள், இந்த மாதிரி மக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் உபயோகமே அற்றவர்கள், இந்த உலகத்துக்கு உபயோகமற்றவர்கள் சொல்லலாம், சமூகத்துக்கு உபயோகமற்றவர்கள், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லலாம். என்ன நான் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது ரொம்ப நாள் மனக்குமுறல். இது நம்ம வந்து ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே தெரியணும். நம்ம நிறைய பேர் ஏமாந்து போயிடுறோம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து சில பேச்சு சாதுரியங்க, அவங்கெல்லாம் பேச்சு சாதுரியங்களை வச்சு, தேர்டு கேரக்டர் சொன்ன பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பேச்சு சாதுரியம் ஜாஸ்தி. அந்த அந்த பேச்சு சாதுரியத்தை பார்த்து நம்மளாம் ஏமாந்து போயிடுறோம். ஓ, இவ்வளோ நல்லவங்களா இவங்க? நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம அவங்கள நம்பி 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 என்ன பண்ணுவோம்? ஏமாந்து போனது தான் மிச்சமாக இருக்கும். நமக்கெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க இன்டைரக்ட்லி அவங்க. அதான் சொன்னீங்களே, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே அந்த தப்பு கூட தப்பில்லாமல் பேசக்கூடிய சாதுரியம் அவங்களுக்கு உண்டு. அந்த தப்பை கூட ஜஸ்டிஃபை பண்ணி பேசக்கூடிய சாதுரியம் அவங்களுக்கு உண்டு. அந்த வாக்கு வன்மை அவங்களுக்கு உண்டு. அவங்கக்கிட்டலாம் பேசவே முடியாதுங்க. பேசுறது வேஸ்ட். ஆனால் அவங்களுக்கு உலகத்தில் நல்ல பேர், சொசைட்டியில் நல்ல பேர் இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆனால் ரொம்ப நாளைக்கு இந்த முகமுடி போட்டுட்டுலாம் வாழ முடியாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் முகத்திரை கிழிக்கப்படும். யாராவது ஒருத்தர் கிழிப்பாங்க. அப்போ தெரியும் உண்மையான ஃபேஸு. அப்போ வந்து அதை விட அசிங்கம் என்னங்க இருக்குது? கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, சொந்த மனைவி மக்களுக்கு துரோகம் பண்ணுறது, இவங்கெல்லாம் எந்த கேரக்டர்? எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி கேரக்டரான மக்களுக்கு நம்ம என்ன மாதிரியான
பேர் கொடுக்கலாம். நான் சொன்ன பேர் வச்சுக்கோங்க. நான் சொன்ன பேர். பொதுநலவாதின்றது நான் சொன்னது, சுயநலவாதின்றதும் நான் சொன்னது. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதே தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் நான் ஒரு 3 பேர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மனசில் எதனா பட்டிருக்கும் இல்லைல்ல இந்த கேரக்டர் உள்ள மனிதர்களை, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், எப்படி கூப்பிடலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. என்னையும் உட்பட நான் சந்தித்த மக்கள் நிறைய பேரும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. நாட் ஓன்லி நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒர்க் பிளேஸில் கூட நடக்குது. இது வெளியில் போனாலும் நடக்குது. ஒரு பயாஸ்டாக இருக்காங்க எல்லாருமே, பயாஸ்டாக நியூட்ரலாகவே யாருமே இல்லை. 2 பக்கம் விசாரித்து எது உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை. ஸோ இதை நான் ஒர்க் பிளேஸில் பாருங்கள், இந்த மாதிரி கூட்டம் தான் நிறைய இருக்கும். நான் சொன்ன 3வது கூட்டம் சொன்னேன் பாருங்கள், 3வது கேட்டகரி. பசுத்தோல் போர்த்திய நரி, புலி இல்லை நரி. அந்த பசுத்தோல் போர்த்திய நரி தான் நிறைய இருக்குது எங்கே போனாலுமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்க டேலண்ட் இருந்ததுன்னா அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடியே குழியை தோண்டி புதைச்சிட்டு அதுக்கு மேலே அவங்க நின்றுட்டு நான் தான் வசந்தவன், ஐ ஆம் த நம்பர் 1, ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நிறைய இருக்குதுங்க. இதை நான் ஒர்க் பிளேஸ்லேயும் அனுபவிச்சிருக்கேன், நம் வீடுங்கள்லேயும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அனுபவம் உண்டு. உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கா அதுன்றது எனக்கு பதிவிடுங்க கமெண்ட்ஸில். ஸோ இப்போ நான் இதை கூட ஏன் சொல்கிறேன், இந்த அனுபவத்தை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், நீங்கள் 4 விதமான மக்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் பலவிதமான மக்களுங்க இருக்கிறாங்க. என் அறிவுக்கு எட்டினது 4 விதமான மக்கள் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. பலவிதமாக இருக்காங்க. நான் மெயினாக கொண்டு வந்தது ஒரு 4. ஒன்று பொதுநலம், ஒன்று சுயநலம், இன்னொன்று பசுத்தோல் போத்திய புலி இல்லை துரோகி, நயவஞ்சகன், கொல்லநரி. எனக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருதுங்க. 4வது வேஸ்ட் ப்ராடக்ட். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, தனக்கே அது பிரயோஜனம் கிடையாது அந்த கேரக்டர் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த 4 பேர் தான், இந்த 4 விதமான கேரக்டர்ஸ் தான். இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் எந்த விதமான கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த 4 விதமான கேரக்டர்ஸையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். அதை பற்றி நீங்கள் கருத்து என்கிட்ட பகிர்ந்துக்கலாம், நம்ம மேலும் பேசுவோம். இந்த 3வது கேரக்டரை வச்சு நம்ம மறுபடியும் இது ஒரு அனலைஸ் பண்ணலாம். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு அவேர்னஸாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளி உலகத்துக்கு போகிறோம், பல பேரை மீட் பண்ணுறோம், அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஓகே அதெல்லாம் செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய இடத்துல இந்த போலி சாமியார்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பயபக்தி வரும். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். அகைன் ஐம் டெல்லிங் யூ, ஃபேக் பீப்புளை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபேக் பீப்புள் சொல்லுவாங்களே போலி, அந்த மக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே போலித்தனமான ஒரு வாழ்க்கை, போலித்தனமான ஒரு முகமூடி போட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டிய ஒரு அவேர்னஸ் தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு. ஸோ நம்ம இந்த அவேர்னஸ் எதுக்குன்னா, நம்ம வெளி உலகத்துக்கு போகும்போது 4 பேர் மீட் பண்ணும்போது, நம்ம ஒர்க் பிளேஸில், நம்ம வீட்டில் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. நம்பாதீங்க, அனலைஸ் பண்ணுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க பேச்சு நம்ம எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ தட் நீங்கள் யாராலையும் ஏமாற்றப்பட மாட்டீங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்கோங்க, எல்லாருமே நிறைய பேர் ஏமாந்துருக்கோங்க. அதான் நீங்கள் மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாது, இனிமேலாவது யாரும் ஏமாறக்கூடாது, எல்லாரும் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விதவிதமான மக்கள் நம்ம உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் இடையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மெல்லாம் ரொம்ப டேலண்டட் தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி மக்கள் முன்னாடி நம்ம வாழறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை நம்ம மீட் பண்ணும்போதெல்லாம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இவங்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா, இவங்க பேச்சை கீப்பப் பண்ணுவாங்களா, இவங்க சொன்ன வார்த்தைகளை கீப்பப் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு நம்ம யாரை நம்பணுமோ அவங்கள நம்பிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தாங்க.
என்னுடைய மெயின் இன்டென்ஷனே சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான் இதை. நம்ம சேனல் வந்து ஒரு அவேர்னஸ் சேனல் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த அனுபவத்தை தாங்க நான் சொல்லணும்னு உங்ககிட்ட நினச்சேன். அதாவது மனிதரில் எத்தனை நிறங்கள், எத்தனை நிறங்கள் நம்மளால் கணக்கிட முடியாது. எனக்கு தெரிஞ்சது 4 சொல்லிட்டேங்க நான். உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கலாம். ஸோ இந்த அனுபவத்தோடு நான் இந்த கண்டென்ட்டை நான் முடிக்கிறேங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யாருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க, யாரையுமே டக்குன்னு நம்பிட மாட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.